ஏன்டி இப்படி பண்ண? நீ எப்படா வந்த? திறந்து வீட்ல நாய் பூந்த மாதிரி. ஹே, நான் தான்டா உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஆமாம், இப்போ உன்னை கேட்டாங்க. நீ இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கியா? நீ கொடுத்த அந்த லெட்டரை அவகிட்ட கொடுக்க தாண்டா போனேன். அதுக்குள்ள குறுக்கு இந்த கோவிந்தன் வந்துட்டான். நான் என்ன பண்ணேன்? கோவிந்த அவன் பேரை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்கடா. டேய், கத்துன சொறி விடுவேன். டே உன்னதானே எவ்வளோ நான் தேடிட்டு இருந்தேன். நீ மட்டும் அன்னைக்கு அங்கே இல்லாமல் இருந்திருந்தா அந்த லெட்டரை நானே கொடுத்துருப்பேன்டா. பரதேசி. அது உன் நேரம். மயிறு நேரம். தா போட போகிறேன், உன் பணத்தை கொடு. லவ்வை பிரிச்சதும் இல்லாம இங்க வந்து காமெடியா பண்ணிட்டு இருக்க. டேய், இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே, நினைவிலே ஒரு சுகம் தொடருதே தினம் என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே. ஹாய் பாலன், எப்படி இருக்கீங்க? ஹாய் இனியா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க இனியா. ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐ லவ் யூ பாலன். லவ் யூவா? ஹலோ பாலன். ஐயோ, ஹலோ இருக்கீங்களா? ஹலோ அண்ணி. இனியா, இருக்கேன் சொல்லுங்க. இனியா, உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் இனியா. சொல்லுங்க பாலன். ஆனால் நான் உன் பின்னாடி சுற்றும் போது நீ ஏன் என்னை வெறுத்த? அதுவா, என்ன பண்ண பாலன், அப்போ எனக்கு கோவிந்தனல்ல பிடிச்சது. என்ன சொன்ன? கோவிந்த அவன் பேரை என்கிட்ட திரும்பவும் யாரும் சொல்லாதீங்க. பாலன். இனியா. பாலன். டே கோவிந்தா, உன்னை பார்த்தோன்னே கேட்குன்னு நினச்சிட்டே இருந்தேன்டா. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஏன் இனியா எப்படா கரெக்ட் பண்ண? டேய், என்ன அடிக்காதடா. ஏன் யாமினி என்ன பார்த்தா என்ன நினைப்பா? என்ன சொன்ன? யாமினியா? ஏன் இனியாவை என்கிட்ட பிரிச்சது இல்லாம இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கியாடா? ஹேய், என் யாமினி பத்தி பேசாத. நீ யாரா ஏன் யாமினி பத்தி பேசுறதுக்கு? அன்னைக்கு அந்த திருடன் உன்னை பிடிச்சி வச்சிருந்தால, உன்னை காப்பாத்தாதான்டா நான் வந்தேன். உன் இனியா இருக்கான்ல, அவ எனக்கு ப்ரப்போஸ் பண்றாடா. இத பார்த்த என் யாமினி நான் கிடைக்க மாட்டேன்ற வெறியில ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் உன் இனியா தான். அந்த வெறி எங்க போறது, யார்கிட்ட சொல்றது தெரியல. இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட நான் சொல்லணும் வரும்போதெல்லாம் நீ என்ன ஒரு வில்ல மாதிரி பார்த்தடா. நான் என்ன பண்றது? சாரிடா கோவிந்தா, இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சுடா கோவிந்தா. சாரிடா கோவிந்தா, சாரி. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே போதும். மன்னிப்பெல்லாம் கேட்க நான் போறேன். கோவிந்தன் என் லைஃப்ல
மறக்க முடியாத ஒரு ஆள். நான் நல்லவங்கன்னு நினச்சவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு ப்ரூவ் பண்ணவன். நான் செஞ்ச தவறுக்கு தீர்வு தேடினேன். முடிவில் கிடைச்சது இந்த ஓவர் திங்கிங் தான். நான் கொடுத்த அந்த லெட்டரை என் நண்பன் இனியா கிட்ட கொடுக்காத கோவம். அந்த நாள் இந்த திருடன் மட்டும் வராமல் இருந்திருந்தா இனியா கிட்ட பேசியிருப்பேன்னு ஒரு வெறி. அவன் மேலே கோவமே இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் சாத்தியமே இல்லாத என்னோட இனியாவோட ப்ரொப்போசல். யாமினி இல்லாத வழியில் பைத்தியமாக திரிகிற கோவிந்தன் கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போகிறேன்னு ஒரு ஏக்கம். இது ஓவர் திங்கிங்கில் நான் நினைக்கிற என்னோட கதை. நிஜத்திலையும் கற்பனையிலையும் ஒன்றா லாக் ஆகிற ஒரு மனசோட ஃபீல். அப்புறம்தான் ஒன்று யோசித்தேன். இந்த 3 பேரும் என் வாழ்க்கையில் வராமலே இருந்திருந்தா இனியா யாருன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும்.